அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒன் சாம்பிள் ஜி டெஸ்டோடைய பார்ட் 2 வந்து பார்க்கலாம். பார்ட் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜி டெஸ்ட்னா என்ன, நெக்ஸ்ட் அந்த பேஸ் வந்து எப்படி வந்தது, அதோடைய ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பார்த்தோம். பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டைப்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். டிஸ்கிரிப்டிவ், அது இன்ஃபரன்ஷியல், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பர்ஷன், அந்த கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஜி டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது எப்படி வந்தது, அதோட டெரிவேஷன் என்ன, பர்பஸ், அதோட மீனிங், அதெல்லாம் நம்ம வந்து பார்ட் 1ல் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 2ல் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுவல் கால்குலேஷன் நம்ம எப்படி வந்து பண்ணலாம், அந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி, நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலாவில் வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நாம் எப்படி வந்து நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ரிசர்ச் ஃபார்மேட்டுக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாம்பிள் மீன் அப்படின்றது வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம்னு வச்சுப்போம். சென்னையில் வந்து ஒரு 10 லட்சம் பேர் வந்து கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 1000 பேருக்கு வந்து நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அப்போ அந்த 1000 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்டட் அப்படின்னு அர்த்தம். அதாவது சாம்பிள்ஸ், கலெக்டட் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடியது அந்த 1000 பேர்கிட்ட. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 லேக் அப்படின்றது வந்து 10 லேக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் இன் சென்னை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன், டிஃபைன்டு பாப்புலேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த டிஃபைன்டு பாப்புலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட், இது வந்து எஸ்டிமேஷன். அதாவது பாப்புலேஷன் மீன் வந்து எஸ்டிமேஷன். சாம்பிள் மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட் வந்து நம்மளுக்கு டேட்டா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அது நம்பர் ஆஃப் பர்சனால் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது. இது எதுக்காக செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ சாம்பிள் மீன் நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய சாம்பிளோட ஆவரேஜ் வந்து கண்டிப்பாக பாப்புலேஷன் ஆவரேஜிலேருந்து சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குதா, கண்டிப்பாக அதிலிருந்து பெரிய அளவில் வந்து வித்தியாசம் இருக்குதா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்போம். செகண்ட் வீடியோவில் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஓவர் வியூ கண்டினியூஷன் இல்லாமல் இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து வீடியோ வந்து செப்பரேட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு. அதனால் அந்த கண்டினியூஷன் வந்து கொஞ்சம் ஓவர் வியூ அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து எக்ஸாக்ட் கால்குலேஷனுக்கு வந்து போயிடலாம். ஸோ இதோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் மீன், அதாவது பாப்புலேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, பாப்புலேஷனோட ஆவரேஜ் வந்து தெரியணும். சாம்பிள் சைஸ் வந்து 30க்கு மேலே இருக்கணும். டேட்டா ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். ஸோ டேட்டா வந்து நார்மலைஸ்டு டேட்டாவாக இருக்கணும். அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்ளை ஆகுது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஜி ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பவர் ரூட் ஆஃப் என் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா. ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள் மீன் வந்து பார்க்கலாம். சாம்பிள் மீன் வந்து எக்ஸ் பார், அதுக்கே வந்து பேஸ் ஃபார்முலா இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை பார்த்துப்போம். ஸோ சாம்பிள் மீன் அப்படின்றது நார்மலாக இருக்கக்கூடிய மீன் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சாம்பிளோடைய ஆவரேஜ். இதை வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்மில் சொல்கிறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக மீன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அரித்மெட்டிக் மீன் சொல்லலாம். இதோடைய சிம்பிள் வந்து எக்ஸ் பார். இது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா, நம்பர் ஆஃப் கலெக்டட் டேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைடட் பை நம்பர் ஆஃப் பர்சன் ரெஸ்பாண்டட், எவ்வளோ நம்பர் வந்து நம்ம ரெஸ்பாண்டன்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த பர்சனாலே டிவைட் பண்ணுறது. இதே நார்மல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம்ஸில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆக்சுவல் டேட்டான்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 55, 35, 65 இந்த மாதிரி வந்து ஒரு 100 அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது, ஸோ இப்போ டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பர்சன், அதாவது ஸ்டூடெண்ட்டால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வரக்கூடியது ஆவரேஜ் அப்படி சொல்லிட்டு நம்ம எடுப்போம். ஸோ அதே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜென்ரல் டேர்மை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ரிசர்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ரிசர்ச்சுக்கு நம்ம அதை மாற்றிக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், சாம்பிள்ஸ் வச்சுருக்கிறோம். அப்போ அந்த சாம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெஸ்பாண்டன்ட் கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அப்போ டேட்டா டோட்டல் டேட்டா கலெக்டட் ஃப்ரம் த ரெஸ்பாண்டன்ட் கிட்ட இருந்து எவ்வளோ டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோமோ அதில் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட்ஸ், எத்தனை ரெஸ்பாண்டன்ட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கொடுத்துருக்குறாங்களோ அதில் டிவைட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து நமக்கு ஆவரேஜ், அதாவது சாம்பிள் மீன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்ம நம்ம அந்த நார்மல் அரித்மெட்டிக் மீனை வந்து சாம்பிள் மீன் அப்படின்ற கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ரிசர்ச் கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அது சாம்பிள் மீன் அப்படின்ற டேர்மாக அது வந்து மாறுது அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த பேஸ் ஃபார்முலாவுடைய சிம்பிள், அதுக்கடுத்தது அதோடைய டெர்மினாலஜி எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ நார்மல் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் பார், அதாவது சாம்பிள் மீனோடைய
ஃபார்முலா எக்ஸ் பாரோட ஃபார்முலா சிக்மா எக்ஸ் சப் ஐ. அதாவது எக்ஸ் அப்படின்றது வந்து இண்டிவிஜுவல் டேட்டா, நம்ம ரெஸ்பாண்டன்ட் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேட்டா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒவ்வொரு டேட்டான்னு அர்த்தம், ஒவ்வொரு பர்சன்ட் ரெஸ்பாண்டன்ட் கிட்டேருந்து நம்ம கலெக்ட் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். எக்ஸ் சப் ஐ டிவைடட் பை என். என் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ், நம்ம மொத்தமாக வந்து எவ்வளோ வந்து நம்ம நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்பர் ஆஃப் சாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் 800 100. இதே நம்ம நார்மல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ நம்பர்ஸ் அந்த சீரியல் நம்பர் வந்து அந்த கவுண்டால் இது பண்ணிக்கிறது. நம்ம ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம இந்த டெர்மினாலஜிக்கு மாற்றிக்கிறோம். அப்போ ஜென்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தட்ஸை வந்து நம்ம ரிசர்ச் டேர்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கான இன்டர்பிரிட்டேஷனாக மாற்றிக்கிறோம். அப்போ எக்ஸ் பார் வந்து சாம்பிள் மீன், இது வந்து டேட்டா நம்ம எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். சிக்மா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கிறது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, டோட்டல் டேட்டா எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோமோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட்டால் டிவைட் பண்ணுறது. ஸோ அப்போ டேட்டா பாயிண்ட்ன்றது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்டேருந்து, ஒவ்வொரு தனிநபர் கிட்ட இருந்தும் நம்ம எவ்வளோ டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இல்லை ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேட்டாவையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதா இது அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் மீன். இதுக்கான கால்குலேஷன் நம்ம பார்க்க போகிற தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் வந்து அந்த பேஸ் ஃபார்முலா என்ன அதோட மீனிங் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு மெயின் ஜி டெஸ்டோடைய ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ பாப்புலேஷன் மீன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் அப்படின்னா ஹோல் ட்ரூத். நம்ம என்டையர் ஏரியா இப்போ சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணும்போது அப்ராக்சிமேட் தான். எக்ஸாக்டாக 10,00,000 பேர் அப்படின்றதுலாம் யாராலும் இது பண்ண முடியாது, எஸ்டிமேஷன் தான். அப்போ அந்த 10,00,000 பேரில் நான் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறத அசியூம் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ரியாலிட்டியில் அது இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் நாட் ப்ராக்டிகபிள் ஆல்சோ. ஆனால் அதில் வந்து இருக்கிறத ஒரு அசம்ஷன், அதாவது ஒரு எஸ்டிமேஷன் வந்து நம்ம போட்டுக்கிறோம். அப்போ ஒரு பாப்புலேஷன் 10,00,000 பேர் இருக்கிறாங்க. அந்த 10,00,000 பேர்கிட்ட நான் டேட்டா கலெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஆவரேஜ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட்டால் நான் டிவைட் பண்ணும்போது அவங்க கொடுக்குறத வச்சு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் ஒரு எஸ்டிமேஷன் வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம். ஸோ இது வந்து பியூர்லி ப்ரிடிக்ஷன் தான். பாப்புலேஷன் மீனை பொறுத்த வரைக்கும் பியூர்லி ப்ரிடிக்ஷன் தான். அது வந்து எக்ஸாக்டாக யாராலுமே வந்து அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. பட் பேஸ்ட் ஆன் த சுச்சுவேஷன்ஸ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாம்பிள்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸு, ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கிறத வச்சு நம்ம ஓரளவுக்கு அசம்ஷன் வந்து ஒரு நியர்லி பாசிபிளாக நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி எஸ்டிமேஷன் கேட்டகரிஸ் தான். அப்போது ஒரிஜினல் ஹோல் ட்ரூத்தில் இருந்து அப்போ என்டையர் ஏரியா என்னவோ நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய என்டையர் ஏரியாவுடைய ஆவரேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இது வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட சிம்பிள் வந்து மியூ அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதோடைய ஃபார்முலா அதே தான். நம்ம எக்ஸ் பார்க்கு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோமோ சாம்பிள் மீன் அதோடைய எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் அப்படின்னு சிக்மா கேபிட்டல் எக்ஸ் டிவைடட் பை என் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் இன் சென்னை வந்து 10 lakhs அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணிப்போம். நம்பர் ஆஃப் கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் வந்து அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் 10 lakhs அந்த ரெஸ்பாண்டன்ட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டேட்டா அப்படின்னு அர்த்தம். அப்போ அது 10,00,000 போது 10,00,000க்கு மேலே கூட இருக்கலாம். அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு 50,00,000 60,00,000 டேட்டா கூட இருக்கலாம். அப்போ நம்ம நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,00,000, அதில் டிவைட் பண்ணும்போது வரக்கூடியது அப்படின்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது 10,00,000 கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் சென்னையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டோட்டல் டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,00,000 வச்சுருப்போம். அப்போ அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10,00,000 நம்ம டிவைட் பண்ணும்போது ஸோ நமக்கு வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 வருதுன்னு வச்சுப்போம். அப்போ ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 lakhs அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம், அந்த டேட்டாவுடைய ஆவரேஜ். இது வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது தான், ஃபுல்லாக வந்து எஸ்டிமேஷன் தான், எக்ஸாக்டாக கால்குலேட்லாம் பண்ண முடியாது. ஸோ பட் இந்த பேஸ் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்கும், அதனால இது வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ பாப்புலேஷன் மீனுடைய பேஸ் ஃபார்ம். அப்போ இங்கே வந்து எக்ஸ் அப்படின்றதும் இதுவும் டேட்டா பாயிண்ட் தான், இண்டிவிஜுவல் டேட்டா பாயிண்ட் ஃப்ரம் த என்டையர் பாப்புலேஷன். பட் இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடி ஏரியா ரொம்ப சின்னதாக இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு ஸ்கூல், ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு 75 ஸ்டூடெண்ட்ஸோடைய கேட்டகரி அப்படின்னும் போது பாப்புலேஷன் வந்து பர்ஃபெக்டாக தெரியும், ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். அப்போ எக்ஸாக்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். பாப்புலேஷன் வந்து ரொம்ப வைடாக இருக்குது, ஏரியா மட்டும் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எக்ஸாக்டாக எடுக்க முடியாது, பட் ஓரளவுக்கு ஐடியா கொண்டு வரலாம். அப்போ இந்த பேஸ் டெர்மினாலஜி பாப்புலேஷன் வந்து மீன் நம்மளுக்கு தெரிஞ்சா அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாம்பிள் சைஸ் வந்து 30க்கு மேலே இருந்ததுன்னா ஜி டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது இந்த கான்டெக்ஸ்ட்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ பாப்புலேஷன் மீன் நம்ம இந்த இதுக்கானது. அதுக்கு அடுத்தது வந்து பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் 2 கேட்டகரி இருக்கும், சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்றதும் ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து என்டையர் பாப்புலேஷன் தான். ஸோ இதோட பேஸ் ஃபார்முலா என்னன்றதையும் ஒரு தடவை நம்ம பார்த்துப்போம்.
அடுத்தது இங்கே சாம்பிள் மீன் பாப்புலேஷன் மீன்லாம் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் இருக்கக்கூடிய பார்ட்டு சென்டர் பாயிண்ட் தான் சாம்பிள் மீன் பாப்புலேஷன் மீன். இன்கேஸ் நம்மளோட ஸ்டடியில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் சாம்பிள் மீனோட இதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா பர்பஸ்க்காக எடுக்கிறோன்னா அந்த சென்டர் பாயிண்ட் வந்து சாம்பிள் மீன் சொல்லுவாங்க. இதுக்கு பாப்புலேஷன் பர்பஸ்க்காக எடுக்கிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சென்டர் பாயிண்டில் தான் வரும். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் தான் வந்து அதோடைய ப்ளே வந்து ரோல் ப்ளே ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து நம்ம ஆக்சுவல் டேட்டா இந்த நார்மல் கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, பெல் ஷேப்டு கர்வ், இந்த நார்மல் பெல் ஷேப்டு கர்வ்ல இருந்து எவ்வளோ விலகி இருக்குதோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸு. அப்போ அந்த வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜெனாசிட்டி அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஹெட்ரோசெடாசிட்டி அப்படின்னா எந்த கேட்டகரிஸில் வேணாலும் அது பாட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா விலகி இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்கேஸ் அதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பவுண்டரிக்கு மேலே இது வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மேக்ஸிமம் வந்து 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து என்னென்னா நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா கண்டிப்பாக வந்து நார்மல் அந்த ஒரிஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் டயகனல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அது விலகி தான் இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸில். அப்படி நம்ம விலகும் போது அதாவது இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லயர், இது மேலே இருக்கிறது இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு பாருங்களா, இந்த சென்டர் பாயிண்ட் பாப்புலேஷன் மீன் ஆர் சாம்பிள் மீன், இந்த ஆவரேஜில் இருந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இதுக்குள்ளே இருந்து இந்த ரீஜன் வந்து அக்செப்டபிள் ரீஜன் அர்த்தம். ஸோ இந்த ஷேடட் ஏரியா இருக்கிறது வந்து அக்செப்டபிள் ரீஜன். அதை விட்டு வெளியில் போகுது அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ரீஜன் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்துடும். அப்போது இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு அப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு டேட்டா விலைக்கு வரும்போது கண்டிப்பாக, ஏன்னா அந்த சென்டர் பாயிண்ட் எக்ஸாக்டாக வராது, ஆக்சுவல் டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணால் தான் வரும். அது வந்து பாசிபிளே கிடையாது. அதுலேருந்து கண்டிப்பாக விலைக்கு தான் இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸில். இந்த சைடில் வருது அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ், இந்த சைடில் போகுது அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு டேட்டா விலகி இருக்கும். அப்போ அது அப்நார்மலாக இருக்கிறதுனால அதை நார்மலைஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒரு பவுண்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அர்த்தம். அப்போ அதாவது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே டேட்டா இருந்ததுன்னா நம்மளுக்கு அதாவது இது வந்து அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணதை நம்மள்கிட்ட சொல்லும். அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த டேட்டா வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இன்கேஸ் ரொம்ப நல்ல நெருக்கமாக நம்மளுடைய டேட்டா வந்து இந்த வித்தின் ரேஞ்சுக்குள்ளே ரொம்ப திக்கர் லேயரில் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ரொம்ப நெருக்கமாக நம்மளுடைய டேட்டா பாயிண்ட் இருக்குன்னா ரொம்ப ஹைலி பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் விலகி இருக்குது அப்படின்னா, அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னா 68% கான்ஃபிடன்ஸ் லெவலில் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் அதிகமாக விலகி இருக்குது நம்மளுடைய டேட்டா வந்து அப்படின்னா 95% கான்ஃபிடன்ஸ் லெவலுக்குள்ளே இருக்குது. அதை விட இதாகுதுன்னா 99% கான்ஃபிடன்ஸ் லெவலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஃபிக்ஸேஷன் தான். ஸோ அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப அப்நார்மலாக இருக்கக்கூடிய வேரியன்ஸை வந்து ஓரளவுக்கு அந்த பவுண்டரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடியது. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா இந்த ஜி டெஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜி டெஸ்ட்டோட ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரிஞ்சிருக்கணும், பாப்புலேஷன் மீன் வந்து தெரிஞ்சிருக்கணும், சாம்பிள் மீன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கணும், சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 30க்கு மேலே இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை ஆகுதுன்னா நம்ம ஜி டெஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட பேஸ் ஃபார்முலா வந்து நம்ம பார்த்துப்போம். இதோட பேஸ் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் மியூ ஸ்கொயர்டு டிவைடட் பை என். ஸோ அப்போ இந்த இடத்துல xi அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டேட்டா, ஒரே ஒரு இண்டிவிஜுவல் டேட்டான்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு டேட்டாவும் ஒரு ரெஸ்பாண்டன்ட் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணக்கூடியது. மியூ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா பாப்புலேஷன் மீன். நம்ம இதுக்கு முன்னாடி பேஸ் ஃபார்முலா பார்த்தோம் பார்த்தீங்களா, மியூக்கு வந்து அதை நம்ம ஸ்கொயர் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் இதில் n அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் ரெஸ்பாண்டன்ட் எத்தனை அதாவது என்டையர் பாப்புலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 10 lakhs கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 lakhs-ஐயும் வந்து நம்ம டிவைடட் பையாக எடுத்துக்கணும். மியூ வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஆவரேஜ் எடுத்தது, அதாவது அந்த 10 lakhs-லேருந்து நம்ம எவ்வளோ ரெஸ்பாண்டன்ட் கொடுத்துருக்காங்களோ அதால் நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட்டால் டிவைட் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஆவரேஜ், பாப்புலேஷன் ஆவரேஜ் இது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிவிட்டு டிஃபரன்ஸஸை இது வந்து அதாவது டிஃபரன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதோட மெயின் ரீசன் வந்து எக்ஸ் மைனஸ் மியூ அப்படின்றது, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இதோட மெயின் ரீசன் வந்து நம்மளுடைய டேட்டா கண்டிப்பாக வந்து அதோட ஒரிஜினலேருந்து விலகி தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது வந்து பாப்புலேஷன் மீன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் பாப்புலேஷன் மீன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, நம்மளுடைய டேட்டா கண்டிப்பாக ப்ளஸ்லியோ இல்லை மைனஸ்லியோ ப்ளஸ்லியோ தான் விலகி தான் இருக்கும். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண
முடியாது அப்படின்னா கால்குலேஷனுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா ஆவரேஜ்லேருந்து நம்மளுக்கு வரும்போது. ஏன்னா நியூட்ரலைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வரும். அதனால தான் அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆக்சுவல் டேட்டாவிலேருந்து நம்ம ஆவரேஜ் வந்து நம்ம டிஃபரன்ஸ் வந்து பார்த்து அதை ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். நம்ம வெறும் டிஃபரன்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து மைனஸில் வரும், ப்ளஸில் வரும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ப்ளஸில் இருக்கக்கூடிய வேல்யூ மைனஸில் இருக்கக்கூடிய வேல்யூலாம் நீங்கள் வந்து ஸ்கொயர் எடுக்காமல் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஒன்று எய்தர் பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவாகவோ போய்டும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து நார்மலைஸ் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் -2 இன்ட்டு -2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +4ன்னு வந்துடும். அப்போ +2 இன்ட்டு +2 ரெண்டுத்தையும் நீங்கள் இது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 4ன்னு வரும். அப்போ நீங்கள் ஆன்சர் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நியூட்ரலைஸ் ஆக்கிக்கிறீங்க. எல்லாத்தையும் பாசிட்டிவாக இருக்கிறதையும் நெகட்டிவாக மாற்றிக்கிறீங்க. அப்போ அந்த டிஃபரன்சியேஷன் பார்க்கறதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் இங்கே வந்து மியூ, இது சாம்பிள் மீன்ன்றதுனால மியூ, சாரி இந்த இடத்துல பாப்புலேஷன் மீன் அப்படின்றதுனால மியூ, இதே சாம்பிள் மீனாக இருக்குன்னா எக்ஸ் பார், நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ் பாரோட பேஸ் ஃபார்முலா பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து வரும். ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஃபார்முலா என்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து என்டையர் பாப்புலேஷனுடைய இதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டேவியேஷன். ஸோ அப்போ என்டையர் பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கான பேஸ் ஃபார்முலா. அடுத்தது நம்ம இந்த கொஸ்டினில் நம்ம சொல்லலைனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம ஒரு தடவை பார்த்துப்போம். ஏன்னா இதோட கண்டினியூஷனில் வரும். இன்கேஸ் நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது வரக்கூடிய வீடியோஸில் தேவைப்படும் போது அது யூஸ் ஆகும். ஸோ அதனால் அதுவும் என்னன்னு சொல்லிட்டு அதோட பேஸ் ஃபார்முலாவும் நம்ம பார்த்துப்போம். ஸோ சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கும் அதே மெத்தட் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் மீனுக்கு பதிலாக சாம்பிள் மீன், அதாவது சாம்பிளோட ஆவரேஜ் வந்து சென்டர் பாயிண்டில் இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் இதாகும்போது அதை வந்து ஒரு பவுண்ட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து எல்லாமே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றது தான். ஸோ மீனிங் எல்லாமே ஒன்று தான் வரும். பட் சாம்பிளுக்கு அப்படின்னும் போது அதோடைய கான்டெக்ஸ்ட் வந்து மாறும். அதோடைய நம்ம எப்படி வந்து பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஃபார்முலா பார்த்தோமோ அதே பேஸ் தான் வரும். அந்த சிம்பிள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட இது வந்து கொஞ்சம் மாறும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடியது வந்து சிக்மா அப்படின்ற சிம்பிள் பார்த்தோம். இந்த இடத்துல வந்து எஸ், இதுவும் அதே தான். ஸோ எஸ் அப்படின்றது வந்து சாம்பிள் மீன் அப்படி சொல்லுவாங்க. சிக்மா அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷன் மீன் சொல்லுவாங்க. பட் ஃபார்முலா பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதுதான், ஸ்கொயர்டு ரூட் ஆஃப் அந்த இடத்துல என்ன பார்த்தோம், எக்ஸ் பார் மைனஸ் மியூ அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே சிக்மா எக்ஸ் பார் எக்ஸ் பை மைனஸ் எக்ஸ் பார், அந்த இடத்துல மியூ அப்படின்ற சிம்பிளுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் பார், அந்த சாம்பிள் மீனோட இது வந்து ஸ்கொயர் எடுக்கிறது எல்லாமே ஒன்று தான். அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்து சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர்டு ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ ஸ்கொயர்டு டிவைடட் பை கேபிட்டல் என்னன்னு போட்டிருப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் என் மைனஸ் ஒன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பாப்புலேஷன் மீன் அப்படின்னும் போது பாப்புலேஷனுடைய நம்பர்ஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும்னு அர்த்தம். என்டையர் பாப்புலேஷன் இப்போ சென்னையில் கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் 10 லட்சம் பேர்னா கண்டிப்பாக 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணிவிடுவோம். இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த n-1ன்றதோட பேஸ் ஃபார்ம் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படி சொல்லுவாங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றதோடைய சிம்பிள் ஒரு மீனிங் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா ராமு, சோமு, குப்பன், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரன், முனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுப்போம். இப்போ இந்த 4 பேர் வந்து எனக்கு வந்து தெரியாது யார் எந்த பர்சன் வந்து ராமு, சோமு, அதுக்கு அடுத்தது வந்து குப்பன், முனீஸ்வரன் அப்படின்றது வந்து யார் எந்த பர்சன் அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் 4 பேர் அந்த ரூமுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த 4 பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தனா வெளியில் வராங்க. இப்போ வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ராமு அப்படின்ற ஒரு பர்சன் வந்து வெளியில் வராரு அப்படின்னும்போது ரிமைனிங் வந்து சோமு, குப்பன், முனீஸ்வரன் 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்போ ராமு வந்து வெளியில் வந்துட்டாரு, ரூமுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த 3 பேர் அப்படி சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் வெளியில் வராரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, சோமு வெளியில் வந்துட்டாரு, குப்பன், முனீஸ்வரன் மட்டும் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அந்த 2 பேரில் கண்டிப்பாக வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முனீஸ்வரன், ஒருத்தர் குப்பன். ஆனால் அந்த யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அப்போ திருப்பி அப்போ முனீஸ்வரன் கண்டிப்பாக வெளியில் வந்துட்டார் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குப்பன் அப்படின்றவர் மட்டும்தான் இருப்பார் அப்படி சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். அந்த லாஸ்ட்டாக ஒரு பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் வந்து கான்ஸ்டன்ட். இதுதான் வந்து இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடமில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் ஃபார்ம் வந்து சொல்லுவாங்க. இது வந்து கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த சாம்பிள், அதாவது நம்ம என்னென்னலாம் சாம்பிள் எடுக்கிறோமோ அது வந்து ஒரிஜினல் டேட்டாவிலேருந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக விலகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக இருக்கக்கூடியது. இது இன்னும் கொஞ்சம் நம்ம நார்மல் டெர்மினாலஜிக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்லேருந்து லாஸ்ட் நம்பர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால அந்த லாஸ்ட்
லாஸ்ட் 1% வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். இந்த எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்களா, 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேரோட நம்பர்ஸ்ல வந்து எல்லாரையும் நம்ம எடுத்துக்கிட்டே வரோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்போ கண்டிப்பாக கடைசியில் இருக்கிறவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ ராமு, சோமு, குப்பன், முனீஸ்வரன் இருக்கிறாங்க. ராமு, சோமு, குப்பன் 3 பேருமே வெளியில் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னா முனீஸ்வரன் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நம்மளால எக்ஸாக்டாக அவங்கன்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா சொல்லிட முடியும் அப்படின்றதுனால இது பண்ணுறோம். அப்போ இந்த N-1 கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக சாம்பிள் வந்து என்னவா இருக்குது, பாப்புலேஷனை விட நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ அதுலேருந்து விலகி இருக்குது அப்படி சொல்லிட்டு. அப்போ அந்த அக்யூரசி வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல -1 வந்து நம்ம கழிச்சுக்கிறோம். இது அதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா ஒரு சர்டைன் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா ப்ளஸ் ஆர் மைனஸில் ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வந்து ஒரு தொட்டி மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல வந்து தொட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஷேடட் ஏரியாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாட்டர்னு வச்சுப்போம். இந்த வாட்டரில் வந்து ஃபிஷ் வந்து நம்ம இருக்குது. அந்த ஃபிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலுக்குள்ளே, ஏன்னா அது அந்த வால் வந்து இருக்குன்னு வச்சுப்போம். இதுக்குள்ளே வந்து எவ்வளோ வேணாலும் அது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது வந்து நீந்திக்கலாம். அப்போ இது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அது வரைக்கும் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா எவ்வளோ ரேஞ்ச் வேணாலும் அது என்ன ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதை வந்து பேஸ் ஃபார்ம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டெர்மினாலஜி வந்து நிறைய கான்டெக்ஸ்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப துல்லியமாக போகும். பட் பேஸ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த N-1 அப்படின்றது வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்ற கான்செப்ட். அது கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாம்பிளுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த அக்யூரசி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எதெல்லாம் நம்ம வந்து சாம்பிள் அப்படின்ற கேட்டகரிஸில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோமோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த N-1 அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு முக்கியமாக வந்து வரும். ஸோ அதனால் இது வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் தான். அப்போ இந்த இடத்துல சாம்பிள் டீவியேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக N-1 வரும். அதே பாப்புலேஷனில் நீங்கள் எதாக இருந்தாலும் சரி தான், பாப்புலேஷன் மீனாக இருக்கட்டும், பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாக இருக்கும், வாட் எவர் இட் இஸ், பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் எரராக கூட இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக N-1 வராது, கேபிட்டல் N வரும். ஏன் எதுக்காகனா என்டையர் பாப்புலேஷன் நம்ம யார் எவ்வளோ அப்படின்றது வந்து எக்ஸாக்ட் கவுண்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். அதனால நம்ம கேபிட்டல் N யூஸ் பண்ணுறோம். ஸ்மால் N-1 நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாம்பிள். ஸோ அந்த சாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாப்புலேஷனுக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து 1 பை 1 நம்ம இது பண்ணிவிட்டு அக்யூரசிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக -1, ஏன்னா லாஸ்ட் ஒன் வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக அந்த கான்ஸ்டன்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த 1 அப்படின்றது. ஸோ இப்போ தேவையான அளவுக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஜி டெஸ்ட்டோடைய ஃபார்முலா அதோட எக்ஸ்பான்ஷன் நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஜி டெஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என். ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் ஒவ்வொன்றுத்துக்கும் பேஸ் ஃபார்ம் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வேரியபிள்ஸ், நேச்சர் ஆஃப் வேரியபிள்ஸ், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க, நேச்சர் ஆஃப் வேரியபிள்ஸில் வந்து எந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நம்மளுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, என்ன டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எதுக்காக வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அப்படின்னா இது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய சாம்பிளோட ஆவரேஜ் வந்து கண்டிப்பாக பாப்புலேஷனுடைய ஆவரேஜ்லேருந்து டிஃபர் ஆகிருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இதோட நேச்சர் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்ண மாட்டோம், வராது. டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும்தான் ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு. அப்போ அது ஒரு கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு தேவை. அப்போ அதுக்கு வந்து நம்ம கேட்டுக்கலாம். அதாவது ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட்டில் ஏன் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஏன் நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட் கம்பேர் த சிங்கிள் சாம்பிள் மீன். அதாவது ஒரே ஒரு சாம்பிள் ஆவரேஜ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாப்புலேஷன் ஆவரேஜில் சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணுறாங்க. அந்த டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து நம்ம ரன் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட். வெறும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அனாலிசிஸ் கிடையாது, டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட். ஃபோக்கஸிங் ஒன் குரூப் கேரக்டர், ஒரே ஒரு குரூப்பை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதில் குரூப் வந்து ஒரு வேரியபிள்ஸில் 2 குரூப் 3 குரூப் அந்த மாதிரிலாம் பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட்டுக்குலாம் இது வந்து அப்ளை ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்துக்கிறீங்கன்னா
அட்வர்டைஸ்மெண்ட் டைப்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா ஆட், டிவி ஆடுன்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம பிரிக்க முடியாத வேரியபிள்ஸுக்கு மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் நாட் எக்ஸாமினிங் கேஷுவல் ரிலேஷன்ஷிப் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் குரூப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு குரூப்புக்கு 2 குரூப்புக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கெல்லாம் நம்ம அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் டி டெஸ்ட் அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் குரூப் கம்பேரிசன், குரூப்புக்குள்ள கம்பேரிசன், குரூப்புக்கு வெளியில் கம்பேரிசன் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்காதனால இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுக்கல. இப்போ நம்ம எதுக்காக பார்த்துட்டு இருக்கிறோம், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஏன் வந்து ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட்டில் வரல அப்படி சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது ஏன் வந்து வெறும் ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் த டெஸ்ட், இந்த டெஸ்ட்டோடைய டெர்மினாலஜி ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்குறோன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் வந்திருக்கும். அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ த பர்பஸ் இஸ் டு செக் இஃப் த மீன் ஆஃப் த சிங்கிள் குரூப், அதாவது நம்மளோட சாம்பிள் மீன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 30க்கு மேலே இருக்கா. ஸோ டிஃபர் ஃப்ரம் நோன் ஸ்டாண்டர்ட், ஏற்கனவே சொன்னதை தான் திருப்பி சொல்கிறாங்க பாப்புலேஷன்லேருந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆவரேஜ் டெஸ்ட் வந்து எவ்வளோ டிஃபர் ஆகுது அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்சன்ஸ் ஆஃப் குரூப் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா யூஸ் டு ஸ்ப்ளிட் டு டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீட்மெண்ட் வேரியபிள், கண்ட்ரோல் வேரியபிள் 2 இருக்கும். ஸோ அதாவது இப்போ ஆட் வந்து எடுத்துக்கிறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்னு டிவி ஆடு, ரேடியோ ஆடுன்னு இருக்கும். ஏதாவது ஒன்று நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஆல்ரெடி நம்ம வந்து டிவியில் ஆட் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஸோ அது கண்ட்ரோல் வேரியபிளாக இருக்கும். ஸோ இப்போ புதுசாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாவில் ஆட் கொடுக்கும்போது எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு. இல்லை ஏஜ் லிமிட், அதில் கண்ட்ரோல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஏஜ் லிமிட்டை வந்து இது பண்ணிக்கிறது. அதாவது எந்த குரூப் ஆஃப் பர்சன்ஸுக்கு, யங்ஸ்டராக, அதுக்கு அடுத்தது ஓல்டேஜ் பீப்புள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கம்பேரிசன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குரூப்போட கம்பேரிசன்ஸ் இதெல்லாம் எதுவும் பண்ணாதனால நம்ம அதாவது இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகாது. அப்போ அதுக்கு வந்து நம்ம வேறு டெஸ்ட் வந்து நம்ம பண்ணுவோம், அனோவா இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம். ஸோ அதுக்காக சொல்ல வராங்க. இதே ஒன் சாம்பிள் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபைனிங் as ஒன்லி ஒன் சாம்பிள், ஒரே ஒரு சாம்பிள் மட்டும்தான் இருக்கும். அப்போ அது வந்து கண்டிப்பாக அது குரூப்பிங்காக இருக்காது. அப்போ குரூப்பாக பண்ணுறோன்னா ஒரே ஒரு குரூப் மட்டும்தான் இருக்கணும். அதில் செகண்ட் குரூப் அப்படின்றதுக்கெலாம் ஆப்ஷனே கிடையாது. ஸோ பீயிங் மெஷர்ட் அகெயின்ஸ்ட் த பெஞ்ச் மார்க். இது எதுக்காக நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா இன்கேஸ் நம்ம வந்து வெறும் கம்பேரிசன், குரூப் கம்பேரிசன் வந்து நம்ம பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட வந்து டேட்டா செட் வந்து ஒரே ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா மட்டும் நம்மக்கிட்ட அனாலிசிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும். டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் வச்சிருக்கிறாங்க, நம்மக்கிட்ட ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் இருக்குது, அதை வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய ப்ரீஃபரபிளாக நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுடைய கான்டெக்ட்ஸில் வந்து ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் கொடுத்து அனாலிசிஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட் அப்படின்றத மைண்டில் வச்சுப்போம். அடுத்தது எதுக்காக நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து நம்ம ஜி டெஸ்ட்டில் ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட்டில் எதுக்காக இண்டிபெண்டன்ட் வேரியபிளை யூஸ் பண்ணுறதே கிடையாது அப்படின்னா நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து நம்ம குரூப்பாக கம்பேர் பண்ணிக்கலாம், குரூப்பாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா அது ஒரு 3 குரூப்பாக பிரிச்சுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து ஒரு ஷோரூமோட லே அவுட்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஏன்னா ஷோரூமோட லே அவுட்டு இல்லை கடையோட லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பர்ச்சேஸ் இன்டென்ஷனை அதிகப்படுத்தும். இந்த சின்ன கடைக்கும் பெரிய கடைக்கு வித்தியாசம் வரும். அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஷோரூம் லே அவுட்டு, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா குரூப் நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் குரூப்ஸாக நம்மளால் பிரிச்சுக்க முடியும். அப்போ ஐவியை வந்து குரூப்பாக நிறைய மாற்ற முடியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிளாக மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் இன்டென்ஷன் ஆஃப் த கன்சியூமர்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அந்த பர்ச்சேஸ் இன்டென்ஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் இன்டென்ஷன் ஏ, பர்ச்சேஸ் இன்டென்ஷன் பி அப்படிலாம் எதையும் மாற்ற முடியாது. அப்போ அதை குரூப்பாக மாற்றவே முடியாது நீங்கள் எப்போவுமே. ஸோ ஆஸ் மை கன்சர்ன் என்னோட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிபெண்டன்ட் வேரியபிள் நேச்சர் ஆஃப் ஒரிஜினல் டிபெண்டன்ட் வேரியபிளில் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் மாற்ற முடியாது, அதாவது நீங்கள் குரூப்பிங்காக பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு வந்து அதாவது இது வந்து ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் தான், அதுக்காக இதே வந்து பெர்மனன்ட் கண்டிஷன்ஸ் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அப்போ அந்த ஸ்டடி அண்ட் கான்டெக்ட்டை பொறுத்த வரைக்கும் மீடியேட்டிங் மாடரேட்டிங் வேரியபிளாக இருக்குன்னா அது வந்து ஐவியாவோ டிவியாவோ மாறும். அந்த டைமில் அது வந்து மாற்றிக்கும். அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நம்ம வந்து வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். பட் இதோட பேஸ் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அப்படி இன்கேஸ் நீங்கள் தப்பாக வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு எஸ்பிஎஸ்சிஸ்லையோ இல்லை ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி நீங்கள் ரிசல்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து இன்கரெக்டாக வரும். அப்போது நீங்கள் என்ன பர்பஸ்க்காக அனாலிசிஸ் பண்ணுறோமோ அதோட பர்ஃபெக்ட் வந்து பர்பஸ்லேருந்து நம்ம விலகி போயிடுவோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்துட்டோம், அதோடைய மெஷர்மெண்ட் நேச்சர் ஆஃப் வேரியபிள் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்துட்டோம், அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள் எடுக்கலாமா,
அதுக்கடுத்து இல்லை நியூமரிக்கல் வேரியபிள் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல், அதாவது சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் வேரியபிள்ஸ் தான் எடுக்க முடியும். அப்போ அந்த குவான்டிடேட்டிவ் வேரியபிள்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்டர்வல் வேரியபிள் இருக்கும், அதுக்கடுத்தது வந்து கண்டினியூஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அப்போ இந்த இன்டர்வல் வேரியபிள் வந்து நம்ம எடுத்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜி ஸ்கோர் இந்த ஜி டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. கண்டினியூஸ் வேரியபிள் தான் நம்ம எடுக்க முடியும். கண்டினியூஸ்லி ரெண்டு டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து ஸ்கேல் வந்து இருக்கும். ஒன்று வந்து கண்டினியூஸ் ரேஷியோ ஸ்கேல் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்டர்வல் ஸ்கேல் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அப்போ இன்கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த லிக்கட் ஸ்கேல் இல்லை சம்திங் அந்த மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது நம்ம அதை கண்டினியூஸாக மாற்றிக்க போகிறோம். அப்போ இந்த லிக்கட் ஸ்கேல் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்கேஸ் ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி அப்படிலேருந்து ஸ்ட்ராங்லி அக்ரி அப்படின்ற கேட்டகரிஸ்லாம் வருதுன்னா அக்ரிமெண்ட் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கண்டினியூஸாக மாற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்டர்வல் ஸ்கேல் அப்படி சொல்லுவாங்க. அந்த கண்டினியூஸ் இன்டர் ஸ்கேலை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனாலிசிஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து நம்ம ஜி டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக கொஸ்டின் கேட்டு நீங்கள் வந்து எக்ஸாக்ட் டேட்டா கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ரேஷியோ ஸ்கேலை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த ஜி டெஸ்ட் ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும். அதே மாதிரி கண்டிப்பாக டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெறும் அப்படியே எக்ஸாக்ட் இன்டர்வல் ஸ்கேல் நம்ம எடுக்க முடியாது. இந்த ஸ்ட்ராங்லி அக்ரிலேருந்து டிஸ்அக்ரி கேட்டகரி பார்த்தீங்களா அக்ரிமெண்ட் ஸ்கேல் அதுவும் எடுக்க முடியாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஸ்கேல் எல்லாம் இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி ஸ்கேல் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே கேட்டகரியில் தான் வரும். அதையும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா வெறும் எக்ஸாக்ட் அந்த இன்டர்வல் ஸ்கேலை எடுக்க முடியாது. பட் அந்த இன்டர்வலில் கண்டினியூஸாக மாற்றிட்டோ இல்லை ரேஷியோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்கேல் ரேஷியோ வந்து டிஃபால்ட்டாகவே கண்டினியூஸ் ஸ்கேல் தான், ஏன்னா அப்சல்யூட் 0 வரும். அப்போ அதனால் அதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் நமக்கு முக்கியமாக தேவை. டைப் ஆஃப் வேரியபிள் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் நமக்கு முக்கியமாக வந்து தேவை. அதனால் இந்த டைப் ஆஃப் வேரியபிள் வந்து நம்ம டிபெண்டன்ட் வேரியபிளில் குவான்டிடேட்டிவில் கண்டினியூஸில் வந்து கண்டினியூஸ் இன்டர்வலாகவும் கண்டினியூஸ் ரேஷியோ டைப் ஆஃப் இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதோட நேச்சர் ஆஃப் இது வந்து கண்டினியூஸ் வேரியபிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்கம் வந்து டேரெக்டாக கேட்குறீங்கன்னா வாட் இஸ் யுவர் இன்கம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா எக்ஸாக்டாக இது பண்ணுறாங்கன்னா கண்டினியூஸ் ரேஷியோ வரும். இதே ஸ்கேலாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு பவுண்ட்ரி, அதாவது நீங்கள் ஒரு 10,000 30,000 40,000 அந்த மாதிரி ஒரு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா செக்ரிகேட் பண்ணிக்கிறீங்க ஆப்ஷன்ஸ் அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் இன்டர்வல் ஸ்கேலாக இருக்கும், அதை நம்ம கண்டினியூஸாக மாற்றிக்கிறது. ஸோ அதுமாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே வந்து லெவலும் மாற்றிக்கலாம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோராகவும் மாற்றிக்கலாம். லெவல் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னது டிசாட்டிஸ்ஃபைடு, சாட்டிஸ்ஃபைடு, ஹைலி சாட்டிஸ்ஃபைடு அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 to 10ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். அந்த 10 ஸ்கோரு 100 ஸ்கோர் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுமாதிரி சேல்ஸு, கஸ்டமர் ரேட்டிங், இந்த பிராண்ட் லாயல்ட்டி இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் டிபெண்ட் வேரியபிள் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஜி டெஸ்ட். அதுக்காக அதுவும் கண்டினியூஸ் வேரியபிளாக இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிள். அதிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இதோட ஆன்சர் வந்து எப்படி வருது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கம்பெனி கிளைம்ஸ் தட் ஆவரேஜ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்கேஸ் நம்ம வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர்னு சொல்லிட்டு ஒரு 0 to 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்கேல். அந்த ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கேல்னா 5 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் 7 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்கேல், அது ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அப்படி சொல்லுவாங்க. கஸ்டமர் இன்டென்ஷன் ஸ்கோரு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர் இந்த மாதிரிலாம் வந்து எடுப்பாங்க. இந்த ஸ்கோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவுட் ஆஃப் 100 வந்து வச்சிருக்கிறீங்க. உதாரணத்துக்கு நான் வந்து 100ன்னு சொல்லிட்டு நான் வந்து மேக்ஸிமம் வந்து 0லேருந்து 100 வரைக்கும் நான் வந்து ஒரு கோட் பண்ணிக்கிறேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நான் கொஸ்டின்ஸ் வந்து அந்த 100 கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுப்போம் அந்த 100 ஸ்கோருக்கு. அப்போது அதில் அதாவது இல்லை 100 கொஸ்டினுக்கு பதிலாக நாங்கள் அதாவது நான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் ஒரு ஸ்கோர் வச்சுருக்கிறேன். அந்த ஸ்கோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுண்ட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுப்போம். ஒரு 25 வரைக்கும் ஓரளவுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கேட்டகரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல். 75 அதுக்கு ஒரு 50க்கு மேலே இருக்கிறதுலாம் வந்து அக்செப்டபிள், ஹை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு. அதுக்கு அடுத்தது இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த மாதிரிலாம் ஸ்கோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோன்னு வச்சுப்போம். அதாவது ரேங்கிங் மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 இருக்கிறத நம்ம இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து சாம்பிள் மீனோட டேட்டா, பாப்புலேஷன் மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட டேட்டா, சாம்பிள் சைஸ் எல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத அச்சீவ் பண்ணிப்போம். ஸோ அப்போ சாம்பிள் மீன் 70, பாப்புலேஷன் மீன் வந்து 75, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10, சாம்பிள் சைஸ் வந்து 50.
இது வந்து எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. இது ஒரிஜினல் கிடையாது. எக்ஸாம்பிளுக்காக நம்ம எடுக்கிறோம். இதே நீங்கள் ஒரிஜினல்னா டேட்டா கலெக்ஷன் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதோட சிம்பிள் வந்து என்னது? நம்மளுக்கு சாம்பிள் மீனோட சிம்பிள் வந்து பேஸ் ஃபார்ம் வந்து எக்ஸ் பாரு. பாப்புலேஷன் மீனோடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மியூ. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதாவது இது வந்து பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் 2 இது வந்து பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அது வந்து சிக்மா. அதுக்கடுத்து சாம்பிள் சைஸ் வந்து நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடியது நம்பர் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்படி இருக்கிறதா வச்சுப்போம். இப்போது இந்த சிம்பிளுக்கான வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிதா? இப்போ இதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ரிசல்ட் என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது? சாம்பிள் மீனோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 70, பாப்புலேஷன் மீன் வந்து 75. டிஃபரன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5. அதாவது இந்த 70 இருக்குது பார்த்தீங்களா? சாம்பிள் மீன் வந்து பாப்புலேஷன் மீனை விட -5 அளவுக்கு விலகி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறாங்க? அப்போ ஒரிஜினல் டேட்டா வந்து என்னது? பாப்புலேஷன் மீன் 75, அதுலேருந்து 70 சாம்பிள் வந்து இருக்குது. அப்போ நியர்லி க்ளோஸாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த டிஃபரன்ஷியேஷன் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது இந்த எக்ஸ் பார் மைனஸ் மியூ அப்படின்னு அது சாரி. அப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இதுக்கும் டைரக்ட்டா நம்மளுக்கு வந்து குடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுடைய வேல்யூ வந்து எவ்வளோ? 10. அப்போ அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சாம்பிள் சைஸ் 50. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் வந்து 50க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 7.071 வந்து வரும். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் எரர். அடுத்தது ஸ்டாண்டர்ட் எரர்னா என்ன அப்படின்றது ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றது மெஷர் ஆஃப் ஹவு மச் சாம்பிள் மீன் இஸ் லைக்லி டு டிஃபர் ஃப்ரம் த பாப்புலேஷன் மீன். அதாவது சாம்பிள் மீன் அப்படிங்கிற எக்ஸ் பார் வந்து இந்த மியூ பாப்புலேஷன் மீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ விலகி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து நம்ம ஆக்சுவலாக இண்டிவிஜுவல் டேட்டா எவ்வளோ கலெக்ட் பண்ணுறோமோ அது வந்து நம்மளுடைய ஒரிஜினல் ஆவரேஜ்லேருந்து நம்மளுக்கு மாறி இருக்கும். அப்போ அந்த டிஃபரன்ஷியேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர். இந்த ஜென்ரல் டெர்மினாலஜி வந்து என்னது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கலெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த சாம்பிள்ஸ் வந்து ஹோல் பாப்புலேஷன்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக டிஃபர் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த டிஃபர் ஆகிருக்கக்கூடியது வந்து எவ்வளோ டிஃபர் ஆகிருக்கு அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுறது தான் வந்து ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட் எரரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த மீன் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து மீன்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆவரேஜ். ஸோ இந்த சாம்பிள் எரர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள்லேருந்து நம்ம டிஃபர் ஆகிறது மட்டும் இருக்கிறதுனால இந்த இடத்துல வெறும் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த மீன் தான் வரும். இந்த இடத்துல வந்து மீன் ஸ்டாண்டர்ட் மீன் ஸ்டாண்டர்ட் எரர், பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் எரர் அப்படிலாம் எதுவும் வராது. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் எரரோட பேஸ் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் எரர் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த எஸ்இ அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்ட் எரர். இது வந்து ரெப்ரசன்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க? அதாவது நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து கண்டிப்பாக நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து இந்த சென்டர் பாயிண்ட் ஒன்று சாம்பிள் மீன்ல இருந்தோ இல்லை பாப்புலேஷன் மீன்ல இருந்து எடுத்துப்போம். இந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் எரர்ன்றதுனால பாப்புலேஷன் மீன் எடுத்துக்கலாம் மியூ. இதுல இருந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக விலகி தான் இருக்கும். ஒன்று ப்ளஸ்லேயோ இல்லை மைனஸ்லேயோ விலகி தான் இருக்கும். அப்போது எவ்வளோ விலகி இருக்குதோ அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு அதாவது பவுண்டரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்டன் பவுண்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த லெவலுக்கு மேலே வரக்கூடியது வந்து எரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அர்த்தம். ஸோ அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இண்டிகேட்ஸ் அமௌண்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் ஆர் டிஸ்பர்ஷன் இன் தி ஒரிஜினல் டேட்டா. இதிலிருந்து எவ்வளோ விலகி இருக்குது. அதாவது ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது எவ்வளோ நம்மளுடைய ஆக்சுவல் டேட்டா ஒரிஜினல் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரிஜினல் சாம்பிள் ஆவரேஜ்லேருந்து இல்லை பாப்புலேஷன் ஆவரேஜ்லேருந்து எவ்வளோ விலகி இருக்குதோ அந்த விலகி இருக்கக்கூடிய ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எரர்னு அர்த்தம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்றது வந்து எவ்வளோ விலகி இருக்குது அப்படின்றத பர்ஃபெக்டாக அதாவது ஒரு பவுண்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே அது விலகி இருக்குது. அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கம்மியாக இருக்குதுன்னா டேட்டா பர்ஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாகுதுன்னா டேட்டா வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க பர்ஃபெக்ட்னஸ் வந்து கம்மியாகிட்டே வருது அப்படின்னு அர்த்தம். இது எதுக்காக ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா ப்ளஸ் ஆர் மைனஸை ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு சர்டன் அதாவது ஒரு ரோடு மாதிரி. இப்போ நம்ம ஒரு பாதையில் போயிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. பாதையில் வந்து இந்த பக்கம் இடதுபுறம் வலதுபுறம் ரெண்டுமே வந்து கரெக்டான ஒரே லேயரில் வந்து நம்மளுக்கு வந்து இருந்தால் தான் நம்ம வந்து போக முடியும். பாதை வந்து சீரற்ற நிலையில் இருந்து தான் இப்படி போகும். அப்போது டேட்டா வந்து ஒரு சீரான கேட்டகரிஸில் நம்ம வந்து அதாவது ஒரு லைன் இயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்.
ஸோ அப்போ அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. டிஸ்பர்ஷன் ஆஃப் த ஒரிஜினல் டேட்டா இஃப் த பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் அன்னோன். ஓகே, அதுக்கு சாம்பிள் சைஸ் நம்ம நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் ஆக்சுவல் கலெக்டட் அது வந்து நம்மளுக்கு வந்துடும். ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கன்ஃபார்ம் பண்ணிப்போம். பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதுக்கடுத்து பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் எரர், மீன் ஸ்டாண்டர்ட் எரர் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த மீன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ வெறும் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த மீன் மட்டும்தான் நமக்கு இருக்கிறதா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் தேர் எனி பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் எரர் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. வெறும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த மீன் அப்படின்ற கான்செப்ட் மட்டும் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்லேருந்து நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 1.41 வந்து வேல்யூ வந்து கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் சொல்கிறாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் எரர் வந்து என்னென்னா ஆக்சுவல் டேட்டா எவ்வளோ விலகி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்கிறது. அப்போ அந்த விலகி இருக்குதுன்னு சொல்கிறத வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக எவ்வளோ வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது அப்படின்றது வந்து இது வந்து ஒரு அக்செப்டபிள் ரேஞ்சில் இருக்கா இல்லையான்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிச்சிட்டோமோ 1.414 சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1.414 வந்து நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் இன்னும் கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்போ தான் வந்து இந்த ஜி ஸ்கோரோடைய பர்பஸ் வந்து என்ன அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் 1.414 அப்படி சொல்கிறாங்களா. இந்த 1.414 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அக்செப்டட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் கர்வில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் 95% அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா இப்போது இந்த என்ன ஆகுது அப்படின்னா இது வரைக்கும் அப்போ இந்த பவுண்டரி லெவலுக்கு மேலே வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் வேல்யூ அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த பவுண்டரி லெவலுக்கு மேலே வந்து மைனஸில் வந்து 0.414 வந்து நம்மளுக்கு வந்து வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் வேல்யூ அன்அக்செப்டபிள் கேட்டகரி. இதே வந்து ப்ளஸில் வந்து வருது அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து +1414 அப்படின்றது. ஸோ இதுவும் எரர் வேல்யூன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு உள்ளே இருந்தால் தான் நம்மளுடைய டேட்டா வந்து என்னது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு மேலே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா எரர். அப்போ எரர் வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பவுண்டரியிலேருந்து எந்த அளவுக்கு இன்கேஸ் எரர் வேல்யூ வந்து சுருங்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோம் நம்மளுடைய டேட்டாவில், அப்போ எரர் அதிகமாகுதுன்னு அர்த்தம். எப்படி எரர் அதிகமாகுதுன்னு தெரியும். இதான் வந்து சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கோ, பாப்புலேஷன் மீன் இல்லை சாம்பிள் மீன் சொல்லிட்டு. இன்கேஸ் 1.41க்கு பதிலாக 2, 3, 4 என்னும்போது இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோடு வந்து ரெண்டுமே வந்து அப்படியே சுருங்கிட்டே வரும். அப்போ சுருங்க என்ன ஆகிடும் அப்படின்னா எரர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்மளுடைய டேட்டா வந்து அப்போ நம்மளுடைய கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாவில் வந்து எரர் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ எரர் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னும் போது டேட்டாவுடைய ரிசல்ட் வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய டேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதை வச்சு நம்ம எடுக்கும்போது அனாலிசிஸ் எடுக்கும்போது ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக வராது அப்படின்னு அர்த்தம். அப்போது எரர் வேல்யூ எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அக்யூரசி வந்து நல்லா ஜாஸ்தி ஆகும். அப்போ அதுக்கு சாம்பிள்ஸ் அதிகப்படுத்தும் போது எரர் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த எரர் வேல்யூ அதுக்கடுத்தது இந்த இடத்துல ஜி ஸ்கோர் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்றது வந்து ஒரு பவுண்டரி லைன் மாதிரி தான். அப்போ 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு லேயர் மட்டும் தான் ரெண்டு பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ அதாவது ஒரு இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்மளோட டேட்டா எவ்வளோ எந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே அதை நார்மலைஸ் பண்ணிக்கிறதுக்காக இதாகுது சொல்லிட்டு. இந்த ஜி ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நடுவில் ஒர்க் ஆகும். அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பாப்புலேஷன் மீனுக்கும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே -1 இருக்கும் வச்சுங்க. இது வந்து 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். 0லேருந்து -1 வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அதாவது -1 +1 அது -2லேருந்து 0லேருந்து -2 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எடுத்துக்கும். இப்போ இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டா வந்து ஆக்சுவலாக நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடியது வந்து எக்ஸாக்டாக ஒரே லேயரில் இருக்காது. அது வந்து ஸ்கேட்டர் ஆகிருக்கும், எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அங்கே ஒன்று இங்கே ஒன்று சொல்லிட்டு டாட்டாக இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ஒவ்வொரு டேட்டாவோடைய இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இதாகும். அப்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஜி ஸ்கோர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ டீவியேட் ஆகிருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் -1லேருந்து 0 வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எடுத்துக்கிறீங்கன்னா -1ன்னு எடுத்துப்போம். -1 இந்த +1 இந்த ரேஞ்சுன்னு இருக்கும். 0 வந்து சென்டர் பாயிண்ட்டு. அப்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா ஒவ்வொரு டேட்டாவும் அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஒவ்வொரு புள்ளியாக எவ்வளோ மாறி இருக்கும்போது அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே ஸ்கோர் வந்து வரும். அப்போ அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0லேருந்து ஒரு இதில் நிறைய டாட்டுன்னு இருக்கும்னு வச்சுப்போம். ஒரு 10, 20 டாட்டுன்னு இருக்கும் வச்சுப்போம் -1லேருந்து. ஒவ்வொரு டாட்டுமே வந்து விலகிட்டே வருதுன்னு வச்சுப்போம். இந்த இடத்துலேருந்து விலகிட்டே -1 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வருதுன்னு வச்சுப்போம். இது வந்து 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்போ அந்த ஒவ்வொரு டாட்டுக்குமே ஒரு ஸ்கோர் வரும். அப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ வரும்போது 0, 1
அப்போ அதாவது 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6 அப்படி சொல்லிட்டு மைனஸில் வருதுன்னு வச்சுப்போம். அப்போ இந்த இடத்துல ப்ளஸில் வருதுன்னு போது என்ன பண்ணிக்கிறோம் அப்படி இதை வந்து மைனஸ் 0.1 0.2 0.3 இந்த மாதிரி இது ப்ளஸில் போகுதுன்னு வச்சுப்போம். அப்போ ப்ளஸ் 0.1 0.2 0.3 அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு டாட்டுக்குமே வந்து ஸ்கோர் வந்து நம்மளுக்கு வந்து வரும். அப்போ அந்த ஒவ்வொரு டாட்டுக்குமே வந்து ஸ்கோரை வந்து நம்ம இது பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜி ஸ்கோரோடைய ரோல். அதுதான் அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்போ இந்த ஜி ஸ்கோரும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொன்றையும் எக்ஸாக்டாக மெஷர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோங்க. அதுக்கடுத்து இதோடைய பர்பஸ்லாம் வந்து வரும். ஜி ஸ்கோரோட பர்பஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோட இந்த வீடியோட நம்ம தொடர்ச்சியாக அப்படி பார்த்துட்டே இருப்போம். ஸோ அப்போது எப்படி நம்ம இந்த எரரை வந்து லொக்கேட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அப்போது இந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூவ் ஹரிசாண்டலி சின்ஸ் 1.4 பாசிட்டிவ் அப்படின்றதுனால நம்மக்கிட்ட வந்து இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ஸ்டாண்டர்ட் எரர் 1.41 வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது வந்து as நியர்லி ஆஃப் வே பிட்வீன் 1 to 2 அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 1 to 2 இதுக்கு இடையிலேருந்து சென்டர் பாயிண்டில் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஐடென்டிஃபை த பொசிஷன் ட்ரா வெர்டிக்கலி அதாவது நம்ம இந்த செக் பண்ணி பார்க்கும்போது ஸோ இப்போ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கு டிட்டர்மைன் த ஏரியா ப்ராபபிலிட்டி யூஸிங் ஜி டேபிள். அதாவது ஜி டேபிள்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. இது இந்த வீடியோட கண்டினியூஷன்லேயே நம்ம பார்ப்போம். ஏன்னா அதுவும் வந்து நம்ம இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம அந்த ஜி ஸ்கோர் கிரிட்டிக்கல் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போம். அப்போ அதோட வச்சு அதை பார்ப்போம். So it correspond to the approximately 84.3% of the data. So lying to itself, meaning roughly 15.7% of the data is lying to the right. அப்போ என்ன பண்ணுறாங்க அதாவது ரைட் சைடில் 15.7% வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரைட் சைடில் விலகி இருக்குதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல 15.7%, இந்த சைட்லேயும் மைனஸ்லேயும் 15.7% அப்படின்னு அர்த்தம். அப்போ எரர் வேல்யூ அப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு நம்ம கலெக்ட் பண்ணியிருக்க டேட்டாவோட அக்யூரேசி வந்து எவ்வளோ இருக்குது 84% அக்யூரேசியாக இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐடியலி அக்செப்டபிள் கேட்டகரிஸில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் எரர் இன்னொரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூட ஸ்டாண்டர்ட் எரர் கம்மியாக இருக்கணும்னு அர்த்தம். நார்மல் டேபிளில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து அக்செப்டபிள். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை விட ஸ்டாண்டர்ட் எரர் அதிகமாக போயிடுச்சுன்னா நம்மளோட டேட்டா வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரச்சனை இருக்குது. அப்போ அதில் நார்மாலிட்டிலாம் இல்லாமல் நார்மாலிட்டி ஆகிடுச்சு, எரர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ சாம்பிள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ரியாலிட்டியில் நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ எந்த அளவுக்கு சாம்பிள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து எரர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ எரரை எதுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பவுண்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ அந்த பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் ரேஞ்ச் வந்து நம்ம எரரோட ரேஞ்ச் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸில் எந்த பர்ஃபெக்டில் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு. ஸோ அதனால தான் ஸ்டாண்டர்ட் எரருக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணி அதோட ஏன்னா அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் இருக்கிறதுனால ஸ்டாண்டர்ட் எரருக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் நம்ம அந்த எரரை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை முக்கியமாக யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம ரிசல்ட் பார்ப்போம். ஃபைனல் கால்குலேஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணிவிட்டு அதாவது ஜி டெஸ்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து -3.536ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து -3.536 அந்த 536 ரவுண்ட் அப் பண்ணிப்போம். -3.54ன்னு எடுத்துப்போம். இங்கே டிசிஷன் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இசட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னது பி வேல்யூ செக் பண்ண மாட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜி வேல்யூ. அப்போ இந்த ஜி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 லேயர்ஸில் இருக்கும். அதாவது 68% கான்ஃபிடன்ஸ் லெவல், அதுக்கடுத்தது 95% கான்ஃபிடன்ஸ் லெவல், 99.7% சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச் இருக்கும். இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா டேட்டா பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்லேருந்து நமக்கு விலகி இருக்கும். அப்போ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்லேருந்து விலகி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 0விலேருந்து அப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டாக விலகிட்டே வருது மைனஸில் ப்ளஸ்ன்னும் போது ஒவ்வொரு டேட்டாவுக்குமே நம்மளுக்கு வர்றதுனால நம்ம எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக வந்து இவ்வளோ தான் விலகி இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸை பொறுத்தும் கலெக்டட் சாம்பிள்ஸை பொறுத்தும் அது மாறும். அதனால் எக்ஸாக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதாவது எக்ஸாக்டாக ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஜி கிரிட்டிக்கல் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ஜி டேபிளை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ இந்த ஜி டேபிள் எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அதாவது ஸ்டாண்டர்ட் எஸ்டிமேஷன் வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அந்த ரேஞ்சுக்குள்ளே ரீஜனுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணுவோம். அதே மாதிரி முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் சிக்னிஃபிகன்ஸ் லெவல் ஆல்ஃபா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆல்ஃபாவும்
இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஜி வேல்யூ டிஃபர். சிக்னிஃபிகன்ஸ் லெவல் ஆல்ஃபான்றது வந்து கான்ஃபிடன்ஸ் லெவலில் 95% கான்ஃபிடன்ஸ் லெவலில் 5% வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு. கிரிட்டிக்கல் வேல்யூன்றது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவல் பாப்புலேஷன் மீனும் சாம்பிள் மீன் அதுலேருந்து நம்மளுக்கு டேட்டா ஒவ்வொரு பாயிண்ட்டாக விலகி இருக்கிறது, அக்யூரேசி எவ்வளோ பாயிண்ட் விலகி இருக்குதுன்றதை நம்ம சொல்கிறதுக்கு. அப்போ இதுக்கும் வந்து வேறு. அதே மாதிரி நம்ம வந்து இங்கே செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிசிஷன் ரூலுக்கு வந்து இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 95% நம்மளுக்கு வந்து எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கான இது வந்து டிஃபால்ட் நம்பர் வந்து +or-1.96. அது எப்படி வந்ததுன்றது இந்த வீடியோட கண்டினியூஷனில் நான் வந்து சொல்கிறேன். அந்த டேபிள் வந்து நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். அப்போ இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து +or-1.96 வேல்யூ வந்து எங்கேருந்து எடுத்துருக்கணும், ஜி டேபிள்லேருந்து நம்ம எடுத்துருக்கணும்னு அர்த்தம். இது வந்து கிரிட்டிக்கல் ஜி வேல்யூன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ செக் பண்ணும்போது பி வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய டெஸ்ட் வேல்யூ. அந்த டெஸ்ட் வேல்யூ வந்து சிக்னிஃபிகன்ஸ் லெவல் 0.05 விட கம்மியாக இருந்ததுனால தான் நம்ம நல்ல ஹைபோதீசிஸை ரிஜெக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்கள், நம்ம ஜி வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஜியோட கிரிட்டிக்கல் வேல்யூ ஒன்று எடுத்திருக்கோம். ப்ளஸ் 95% வந்து 1.96 இது டேபிள்லேருந்து எடுத்திருக்கோம். அப்போ இங்கே செக் பண்ணும்போது எனக்கு வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய டெஸ்ட் வேல்யூ வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது, ரிசல்ட் வந்து -3.54. அது வந்து அப்போ 1.96 விட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது +or-1.96 அப்படின்னும் போது -1.96 விட 3.54 அப்படின்றது வந்து அந்த வேல்யூ வந்து 1.96 விட அதிகமாக இருக்கிறதுனால நான் நல்ல ஹைபோதீசிஸை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இதே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் பி வேல்யூ வந்து செக் பண்ணி பார்க்குறீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 0.05 விட பி வேல்யூ கம்மியாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவோம். அப்போ ரெண்டு கான்செப்ட்டுமே ஒன்று தான். அப்போ இதோட கிளாரிஃபிகேஷனுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜி டேபிள்னா என்ன, அதுக்கும் இதுக்கும் எப்படி டிஃபர் ஆகுது, நெக்ஸ்ட் வந்து ஜி டேபிளை வச்சு நம்ம எப்படி வந்து அதே மாதிரி ஜி டேபிள் இருந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா பி வேல்யூ எடுக்க முடியும். பி வேல்யூ எடுத்து அதுக்கப்புறம் நம்ம சிக்னிஃபிகன்ஸ் லெவல் ஆஸ் யூஷுவல் ஃபார்மேட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மாற்றியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ அந்த டவுட் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிப்போம். ஏன் வந்து இந்த ஜி வேல்யூ வந்து -3.54 வந்து நம்ம வருது, அதை வந்து நம்ம கிரிட்டிக்கல் வேல்யூ விட அதிகமாக இருந்தால் ஏன் நம்ம நல்ல ஹைபோதீசிஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜி வேல்யூன்றது என்னது, ஒவ்வொரு பாயிண்ட்டாக எவ்வளோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு +or-மைனஸில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக எவ்வளோ விலகுதுன்றதை வந்து எக்ஸாக்டாக ஒவ்வொரு டேட்டாவுக்கு வந்து சொல்லக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதை வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் 95% கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு வந்து நம்மளுக்கு 1.96 அதாவது அந்த டேபிள் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்கேஸ் 99% கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா 2.37 சம்திங் வரும். அப்போ இன்கேஸ் 68% அப்படின்னா டிஃபால்ட் வந்து 1ன்னு அர்த்தம். +or-1 டிஃபால்ட் வந்து ஜி ஸ்கோரோட வேல்யூ வந்து 1. எதுவுமே சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு அர்த்தம். ஜி ஸ்கோரோட வேல்யூ வந்து 0 அப்படி சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ இதோடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எங்கே வந்து பிளேஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன் ஒன் சாம்பிள் நல் ஹைபோதீசிஸ் ரிஜெக்டட் பிகாஸ் ஆஃப் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் யுவர் டெஸ்ட் இஸ் -10. ஸோ த கிரேட்டர் தென் தி கிரிட்டிக்கல் வேல்யூ. ஸோ பிளேசிங் ரிஜெக்டட் ரீஜன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே வரும்போது இந்த 1.96 அப்படின்றது வந்து பவுண்ட்ரி, அதாவது 95% கான்ஃபிடன்ஸ் லெவலுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். இது அதாவது என்ன பண்ணுறாங்க, 0விலிருந்து 2 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா டிஸ்டன்ஸு ப்ளஸில், அப்போ அது வரைக்கும் +1.96 ஜி வேல்யூ. அதே மாதிரி 0லேருந்து -2 ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் நம்மளோட டேட்டாவில். அப்போ அதில் -1.96 அப்படின்றது வந்து ஜி வேல்யூ. அப்போ அதை தாண்டி நம்மளுக்கு வந்து போகுது அப்படின்னும் போது நல்ல ஹைபோதீசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்றதுக்கான ரீசன் இதே தான். நம்ம என்ன பண்ணுவோம், சிக்னிஃபிகன்ஸ் லெவலை வச்சு நம்ம செக் பண்ணுவோம். சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து என்னது, 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நம்மளுக்கு வந்து இந்த 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் -2 வரைக்கும். இப்போ மைனஸில் விலகி இருக்குதுன்னா -2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ப்ளஸில் விலகி இருக்குதுன்னா +2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதை தாண்டி இந்த பவுண்டரி லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த +2 -2 இதை தாண்டி நம்மளுக்கு வெளியில் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா அதாவது எரர் வேல்யூக்கு வந்துடும். சிக்னிஃபிகன்ஸ் அந்த 5% இதில் ஒன்று -2.5% +2.5% அந்த பவுண்டரி லெவலில் தாண்டி வருது, வெளியில் வந்துடுது அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ இது வந்து ஒரு தொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. தொட்டிக்குள்ளே மீன் இருக்குது, தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ளே மீன் இருக்குது. இந்த மீன் வந்து என்ன ஆகுது, இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த லேயரை விட்டு வெளியில் வந்து என்ன ஆகுது, வெளியில் வந்ததுன்னா இறந்துரும்ல, அதே மாதிரி கான்செப்ட் தான். இந்த சைடோ இல்லை இந்த சைடோ அதே மாதிரி தான். அப்போது இந்த நம்ம அந்த 5% கான்ஃபிடன்ஸ் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து +2.5% -2.5%. அதே தான் நம்ம ஜி வேல்யூவில் ஸ்கோர் வேல்யூவாக சொல்கிறோம். அதில் வந்து +1.96
மைனஸில் 1.96. அப்போ இதுக்கு எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜி ஸ்கோர் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து டிபெண்ட்ஸ் அப்போ அந்த நம்பர் ஆஃப் டேட்டாஸை பொறுத்து நம்மளுக்கு மாறும். அதனால் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணுறது வந்து ப்ராக்டிகபிள் கிடையாது. அப்போ நம்ம இந்த மாதிரி டேபிளை வச்சு யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேரில் போட்டாலே அது வந்து வந்துடும். அதுக்கப்புறமேட்டு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவுண்ட்ரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கோரை வச்சு நம்மளுக்கு வரும். அப்போ நம்ம டிஃபால்ட் ஸ்கோரே 1.96 என்னும்போது நம்மளுக்கு டெஸ்ட் வேல்யூ வந்து என்ன பண்ணுறாங்க -3.54. அப்போ -1.96 -3.54 வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறாங்க நல் ஹைபோதீசிஸை ரிஜெக்ட் பண்ணுறோம். சேம் கான்செப்ட் தான். அதாவது கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்டர்வல் கான்செப்ட்டும் என்ன பண்ணுறாங்க ஜி ஸ்கோர் கான்செப்ட்டும் ஒன்று தான். கான்ஃபிடன்ஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க பி வேல்யூ வந்து அந்த 5% சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ விட கம்மியாக இருந்தால் ரிஜெக்ட் ஆகும். அதுவும் ஒன்று தான். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஜி வேல்யூ கிரிட்டிக்கல் ஸ்கோரிலேருந்து நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜி டெஸ்ட்டோடைய வேல்யூ அதிகமாக இருக்கும்போது ரிஜெக்ட் பண்ணுறதும் ஒன்று தான் அப்படின்றத வந்து சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்றத நம்ம இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்தது இந்த ஜி ஸ்கோரோடைய டேபிள் இது வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே கிடைக்கும். வெப்சைட்டில் நம்ம ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணாலே வந்துடும். இது வந்து ஃப்ரீலி அவைலபிள் தான், எல்லாருமே அக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்மளுடைய டெஸ்ட் வேல்யூ வந்து என்னது -3.54. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக் வந்து சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு வந்து. அப்போ இதெல்லாம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்சன்டேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜி ஸ்கோர் வேல்யூ. நம்ம எடுத்த உடனே நானுமே ஃபஸ்ட்டு தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0.01, 0.02, 0003 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேட்டா விலகி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கும் அந்த சிக்னிஃபிகன்ஸ் லெவலுக்கும் சம்மந்தம் கிடையாது. சிக்னிஃபிகன்ஸ் லெவல்ன்றது வந்து வேறு, இது வந்து ஜி ஸ்கோரோடைய பர்சன்டேஜ் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கிட்ட வந்து -3.54 இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா -3.54 எந்த ரேஞ்சில் வருது, ஒன்று -3.9, 3.8, -3.7, 3.6. அப்போ -3.5 இருக்கா. அப்போ -3.5 நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட என்ன இருக்குது, இந்த 0.5 இருக்கா, அதுக்கு அடுத்தது 5.4 இருக்கும். அந்த செகண்ட் வேல்யூ வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த செகண்ட் வேல்யூ தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த பர்சன்டேஜ். அது செகண்ட் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துப்போம். ஸோ எப்படி பார்க்கணும் அப்படின்றத ஸோ அப்போ ஜி ஸ்கோர் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.54 ரிசல்ட் வந்திருக்கா. ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 வந்து நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் காலமில் வந்து தேர்ட் டிஜிட் ஆர் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். அப்போ தேர்ட் டிஜிட் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா 3.5. அப்போ 3ன்றது ஒரு டிஜிட்டு, 5ன்றது செகண்ட் டிஜிட்டு, 4ன்றது என்னது அதுக்கு அடுத்தது தேர்ட் டிஜிட்டு. அந்த தேர்ட் டிஜிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு 100 அதாவது பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தேர்ட் டிஜிட்டோட வேல்யூவை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுக்கிறோம். அப்போ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விலைக்கு இருக்குதுன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் 3.54 வந்து நீங்கள் அந்த 4 மட்டும் தனியாக எடுக்கிறீங்கன்னா என்ன ஆகும், 0.04 எப்படி வருது. இப்போ 3.45 வந்து 3.54 அந்த 4 மட்டும் நீங்கள் தனியாக எடுக்கிறீங்க 5.4 அப்போ 3.5க்கு நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு. அப்போ 4 மட்டும் தனியாக நம்ம பார்க்கும்போது அப்போ வெறும் 4 வரும் அந்த இடத்துல. அது அப்போ வெறும் 4 இல்லாமல் 0.04 அர்த்தம். அப்போ அதுக்கு தனியாக வேல்யூ எடுக்கிறோன்னு அர்த்தம். அப்போ அந்த 0.04க்கு தனியாக நம்ம வேல்யூ எடுக்கும்போது இந்த டேபிளில் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ அப்போ இங்கே 3.5க்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், ரோ வைஸ் லொக்கேட் பண்ணிட்டோம். அப்போ அந்த 4ன்றது வந்து அது 0.04. அப்போ அதுக்கு நேராக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். பார்த்துட்டே வரும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, 0.0020 இருக்கா. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டேபிள் வந்து ஒன் டெய்ல் வேல்யூக்கு தான் தருவாங்க. ஒன் டெய்ல் வேல்யூன்னா அது ஒரு சைடு மட்டும்தான் அர்த்தம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மைனஸில் எடுக்கிறீங்கன்னா இந்த பக்கத்துக்கு மட்டும், அப்போ இந்த இதான் வால், இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இல்லை இந்த சைடில் ப்ளஸுக்கு மட்டும் போயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம மைனஸில் எடுக்கிறோம் அப்படின்னா மைனஸில் மட்டும் நம்ம பார்த்துருக்குறோன்னு அர்த்தம். அதாவது -3.54 பார்த்துருக்குறோன்னு அர்த்தம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்வலாக நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும்போது 2 டெய்லுக்கு தான் தருவோம். அப்போ ஜஸ்ட் அப்படியே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த 3.54 அந்த 4க்கு தனியாக நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அதாவது 0.54க்கு 04க்கு அப்போ அது வந்து 0.0020 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ 0.0040 அப்படி சொல்லிட்டு நமக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ இது வந்து எதுக்காக நம்ம இந்த டேபிளை யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ, அதாவது பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு 0.05. அப்போ நம்மளுக்கு பி வேல்யூ வந்து அதாவது ஜி ஸ்கோர் டேபிள் வச்சு நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தது வந்து என்னது
ஜி ஸ்கோர் டேபிள் கிரிட்டிக்கல் வேல்யூ டேபிளை வச்சு நம்ம பி வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது. அப்போ பி வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது நம்மளுடைய இது டெஸ்ட் வேல்யூ வந்து அப்போ ஜி ஸ்கோர் வச்சு அதாவது -3.54 வச்சு பார்க்கும்போது டேபிள் வச்சு செக் பண்ணும்போது 0.04. அப்போ இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். 0.04 வந்து டெஸ்ட் வேல்யூ பி வேல்யூ, அது சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து 0.05 விட கம்மியாக இருக்கிறதுனால நம்ம நல்ல ஹைபோதீசிஸை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அப்போ கரெக்டு தானே? அப்போது நம்ம கிரிட்டிக்கல் டேபிள் வச்சு ஜி ஸ்கோர், அப்போ நல்ல ஹைபோதீசிஸ் வந்து ஜி ஸ்கோர் டேபிள் வச்சு நம்ம அதாவது ஜி டெஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது அந்த த்ரெஷோல்டு லிமிட் 1.96 விட அதிகமாக இருந்தால் நல்ல ஹைபோதீசிஸ் ரிஜெக்ட் ஆகுறதுன்றதும் கரெக்டு தான். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, நம்ம நார்மல் பி வேல்யூ வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சிக்னிஃபிகன்ஸ் லெவல் 0.05 விட கம்மியாக இருக்கும்போது நல்ல ஹைபோதீசிஸ் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றதும் கரெக்டு தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு அடுத்தது ஒரு டவுட் வரலாம். அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நல்ல ஹைபோதீசிஸ் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் ஜி டெஸ்ட்டோட பர்பஸ் வந்து என்னது, ஒரே ஒரு குரூப் தான் இருக்கும், அதில் செகண்ட் குரூப்லாம் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் மீன் வந்து பாப்புலேஷன் மீனை விட சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அப்போ நம்ம எதை அக்செப்ட் பண்ணிப்போம், நல்ல ஹைபோதீசிஸ் ரிஜெக்ட் ஆகணும். அதேமாதிரி ஜி வேல்யூ இந்த 3.54 வந்து 1.96 விட அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அது டிஃபால்ட் வேல்யூ விட அதிகமாக இருந்ததுனால வரக்கூடியது எஃபெக்ட் தான் நம்மளுக்கு கரெக்டுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஜி வேல்யூ விட என்ன பண்ணுறாங்க, 1.96 விட நம்மளுக்கு கம்மியாக வந்தது ரிசல்ட் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் டிஃபரன்ஸ் வந்து பெரிய அளவில் இல்லை. அப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அப்போ ஜி வேல்யூ வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ ஜி வேல்யூ அதிகமாக இருக்கணும், ஸ்கோரை விட நல்ல ஹைபோதீசிஸ் ரிஜெக்ட் ஆகணும். அப்படி வரக்கூடிய ரிசல்ட் தான் நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஜெனரல் டவுட்டும் வரலாம். அதாவது ஜி ஸ்கோர் வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து நம்ம அனாலிசிஸ் போடும்போது ஜி ஸ்கோரை மட்டும் வச்சு நம்ம அனாலிசிஸ் வந்து போடுவோம். ஒரு சில நேரத்தில் நம்ம ஒரிஜினல் டேட்டா வச்சு நம்ம போடுவோம். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ வென் டு யூஸ் ஒரிஜினல் டேட்டா, ஒரிஜினல் டேட்டாவை நம்ம எப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் டேட்டா நம்ம ரெஸ்பாண்டன்ட் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா வச்சு இன்டர்பிரிட்டேஷன், நம்ம ஒரிஜினல் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கலெக்ட் பண்ணணும், அதுக்கு ஸ்டாண்டர்ட் அனாலிசிஸ், அதாவது டேரெக்டாக அனோவா டி டெஸ்ட்டு ரெக்ரேஷன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இது பண்ணிப்போம். இப்போ ஜி டெஸ்ட் வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் டெஸ்ட் அப்படின்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு வேறு ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ப்ரெசர்விங் வேரியன்ஸு, அதாவது வேரியன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இதாகும்போது பெரிய அளவில் வந்து டேட்டா வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஒரிஜினல் டேட்டாவை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஜி ஸ்கோர் வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கேல்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக காமனாக அதை வந்து ட்ரீட் பண்ணிக்கிறதுக்காகவும் ஜி ஸ்கோர் யூஸ் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்கேன், என்கிட்ட வந்து 5 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் இருக்குது, அதுக்கடுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர் இருக்குதுன்னு வச்சுப்போம். அது வந்து ஒரு 0 to 100 இருக்கக்கூடிய இந்த ஸ்கோர் வேல்யூ ஆஃப் ஸ்கேல் வச்சுருக்குன்னு வச்சுப்போம். அப்போ 2 விதமான ஸ்கேல் வந்து இருக்குது. அப்போ என்கிட்ட 2 விதமான ஸ்கேல் இருக்கும்போது நான் அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதை வந்து காமனாக ஒரே ஸ்கேலாக மாற்றி நான் வந்து அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதான் சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் கம்பேர் 5 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் அண்ட் 100%, அதாவது 100 பாயிண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்கேல், இது ஸ்கோரிங் ஸ்கேல்னு அர்த்தம். ஸோ அப்போ போத் டேட்டா செட் இன்ட்டு இசட் ஸ்கோர் அலவ் யூ டு சி ஹவு ஃபார் ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸ் எப்படி வந்திருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு காமன் பேட்டர்னாக அதை மாற்றிக்கிறோம். அப்போ காமன் பேட்டர்னா ஏன்னா நம்ம புதுசாக வேறு ஏதாவது ஒரு குரூப்பிங் அனாலிசிஸ் இல்லை வேறு கேட்டகரி ஆஃப் அனாலிசிஸ்க்கு நம்ம வரும்போது நம்மக்கிட்ட கொஸ்டினர் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஸ்டினரும் ஒரே கொஸ்டினில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணியிருக்கும்போது இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது காமனாக அனாலிசிஸ்க்கு வரும்போது அந்த பர்டிகுலர் வேறு டைப்பில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கேலும் இன்னொரு விதமாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கோர் வேல்யூவில் இருக்கிற ஸ்கேலையும் வச்சு நம்ம ஒரு காமன் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஜி ஸ்கோர் வந்து ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக. ஸ்கேலில் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து ஜி ஸ்கோரை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணுறது. அதுக்கு தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஜி ஸ்கோரோட ஜி வேல்யூ வச்சு நம்ம பண்ணுவோம். நார்மலாக இப்போ எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. மியூன்றது வந்து என்னது, பேஸ் ஃபார்ம் பாப்புலேஷன் மீன் அர்த்தம். அப்போ எக்ஸ்ன்றது ஆக்சுவல் டேட்டா. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டேட்டாவுக்கும் நம்ம ஜி ஸ்கோராக நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம் டிஃபரெண்ட் ஸ்கேலில் இருக்கிறது. சப்போஸ் இஃப் த லிக்கர் ஸ்கேல் 4 ரிசல்ட் இஸ் ஜி ஸ்கோர் ப்ளஸ் பாயிண்ட், அப்போ அது நம்மளோட லிக்கர் ஸ்கேலில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க 1 2 3 4ன்னு இருக்குது பார்த்தீங்களா,
அதில் இன்கேஸ் ஒருத்தருடைய ரெஸ்பாண்டன்ட் வந்து 4ன்னு வச்சுப்போம். அப்போ அதுக்கு வந்து ஜி ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா +1.2 அப்படி சொல்லிட்டு நம்ம இது பண்ணிப்போம். அண்ட் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் 75 அப்படின்றது வந்து ரிசல்ட்டில் வந்து ஸ்கோர் வந்து அதோட ஸ்கேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜி ஸ்கோரில் வந்து +0.08. ஸோ யூ கேன் கன்க்ளூட் த லிக்கர் ஸ்கோர் ரெஸ்பான்ஸ் ரெப்ரசன்ட் ஹையர் ரிலேட்டிவ் டு லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித்தின் த ஓன் கான்டெக்ட். அதாவது எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, லிக்கெட் ஸ்கேலில் 4 இருக்குது, நான் ஜி ஸ்கோராக கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து +1.2 அப்படி சொல்லிட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர் வந்து நான் வச்சுருக்கிறேன் இன்னொரு கேட்டகரி ஆஃப் ஸ்கேலில். அதில் எனக்கு 75 வருது. அதுக்கு ஜி ஸ்கோர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது +0.8ன்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, எனக்கு வந்து லிக்கெட் ஸ்கேல் 4ன்றது வந்து 1.2 வந்து நான் என்ன பண்ணுறேன், 0.8 விட 0.8 விட அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இது வந்து ஜி ஸ்கோரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஸ்கேலை நம்ம என்ன பண்ணுறோம் கம்பேர் பண்ணி நம்ம சொல்லிக்கிறதுக்காகவும் அதை காமெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு வேற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதாவது கம்பேரிங் பை லைனியர் ரீஸ்கேலிங் அப்படி சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம அப்ளை பண்ணுவோம். இது வந்து நம்மளுக்கு அது அது ஒரு தனியான ஒரு பார்ட்டாக நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக போகும் அப்படின்றதுனால இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபார்முலா ஒன்று இருக்குது, கம்பேரிசன் வயா லைனியர் ரிக்ரெஷன் ஃபார்முலா இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஸோ அப்போ இஃப் யூ டு நாட் ஹேவ் த மீன் ஆர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த ஹோல் குரூப் அண்ட் ஜஸ்ட் வாண்ட் டு புட் த ரா டேட்டா ஆன் தி சேம் யார்ட் ஸ்டிக், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட வந்து ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த மாதிரிலாம் வந்து மொத்தமாக நீங்கள் இது பண்ணாமல் வெறும் வந்து நம்ம ஒரிஜினல் வேல்யூ வச்சு நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க, ஸ்கோர் வேல்யூ வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த கம்பேரிசன் வயா லைனியர் ரீஸ்கேலிங் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோரை மாற்றுறதுக்கு தனியாக வந்து ஃபார்முலா இருக்கும். அப்போ இது வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஃபாலோ பண்ணுறதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். எப்படி வந்து டிஃபரன்ஸ் ஸ்கேலில் வந்து நம்ம மாற்றுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கே தனியாக வீடியோ நம்ம பார்க்கலாம். இதுக்கடுத்தது ஒரு சில கிராஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுப்போம். நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஹைபோதீசிஸை ரிஜெக்ட் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் இதில் வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டி கோலினியரிட்டி, அதுக்கடுத்தது அவுட்லயர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாமா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து இதோட எஃபெக்ட் வந்து இருக்காது. ஏன்னா வந்து நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஜி ஜி டெஸ்ட்டோட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் சாம்பிள் மீன் டு ஃப்ரம் பாப்புலேஷன் மீன் அப்படின்றது. அதை தவிர்த்து ஒரு சில அப்ஜெக்டிவ்ஸில் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மல்டி கோலினியாரிட்டி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லயர்ஸ் எல்லாம் இது இண்டிகேட் பண்ணுறதுக்காகவும் சொல்கிறதா வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்காக வந்து ஒரு பேஸ் கொஸ்டின் நம்ம வந்து செக் பண்ணிப்போம். ஸோ இப்போ இன்டர்பிரேட் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கும் அதாவது நம்ம ஜி ஸ்கோரை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதில் வரக்கூடிய அந்த டெஸ்ட் ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் வந்து இது வந்து ஒரு பேஸ் தான். ஆனால் அதுலேருந்து பெரிய அளவில் வித்தியாசம் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது டிஸ்டிங்கைஸ் ஃப்ரம் த மல்டி கோலினியாரிட்டி அப்படின்றது வந்து என்னது, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து இப்போ 2 இல்லை 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸோட கம்பேரிசன் வந்து பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ஒத்து போகுது அப்படின்னா ரிசம்பிள்னஸ் அதிகமாகிடுச்சுன்னா மல்டி கோலினியாரிட்டி ப்ராப்ளம் வந்துடும். ஹை கார்லேஷனில் இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்போ மல்டி கோலினிட்டி ரெஃபர்ஸ் த சிச்சுவேஷன் இன் மல்டிபிள் ரெக்ரேஷன் வேர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஆர் ஹைலி கார்லேட்டட். அப்போ மல்டிபிள் ரெக்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து பெரிய அளவில் கார்லேஷன் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது 0.90க்கு மேலே போயிடுச்சுனாலே அது வந்து எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம ஸ்டடீஸ்க்கு எடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த மல்டி கோலினேட்டை வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது வேரியன்ஸ் இன்ஃப்ளேஷன் ஃபேக்டர்னு அர்த்தம். அதுக்கும் ஜி ஸ்கோருக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அதுக்கடுத்தது டிஸ்டிங்கைஸ் ஃப்ரம் அவுட்லயர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து முக்கியமாக செக் பண்ணக்கூடியது அவுட்லயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் பிளாட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக் பண்ணிப்பேன் அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். அப்போ அவுட்லயர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் தட் டிவியேட் சிக்னிஃபிகன்ட்லி ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். அவுட்லயர்ஸ்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, ஒரு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து பெரிய அளவில் விலகி இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோலையும் நம்ம அதை பார்த்துருப்போம். இதையும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லயர்ஸ்னால் இப்போ எல்லாருமே வந்து மொத்தமாக இருக்கிறாங்கன்னு வச்சு நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறது, ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் பேர் மட்டும் விலகி இருக்கிறது, இந்த மாதிரி கான்செப்ட்டு. அதுக்கடுத்தது வந்து நிறைய ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு வந்து வரும். இப்போ நார்மல் லீனியர் ஃப்ளாட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லா டேட்டாவும் ஒரே இது இருக்கும், ஒரே ஒரு டேட்டா மட்டும் விலகி இருக்கிறது, இதுவும் அவுட்லயர் அப்படின்ற கான்செப்ட் தான். அதுக்கடுத்து இந்த பாக்ஸ் ஃப்ளாட் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த சர்டைன் இதுக்கு ரேஞ்சுக்கு மேலே போயிடுச்சுனாலே என்ன ஆகுது அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய டேட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்லயர் அப்படின்ற கான்செப்ட். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்லேயே அதோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கிளியராக அது வந்து தெரியும்.
அப்போ அவுட்லயரை நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாக்ஸ் பிளாட்டு ஜி ஸ்கோர் ஆஃப் த இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன் இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து ஒவ்வொரு அப்சர்வேஷனுக்கும் எவ்வளோ ஜி ஸ்கோர்ன்றது வந்து அது தனித்தனியாக செக் பண்ணுறது 800 டேட்டா வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆர் குக்கீஸ் டிஸ்டன்ஸ் இது ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம வித்தியாசம் இருக்குதுன்னு இது சொல்லிடுச்சு. ஆனால் அதில் அப்ஜெக்டிவ்ஸில் சம்மந்தம் இருக்கே. அப்போ இதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம்? அதாவது இந்த ஜி ஸ்கோர் வேல்யூ இருக்குது ஜி டெஸ்ட்டு இது வந்து எப்படி வந்து நம்ம அவுட்லயர்ஸை செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, மல்டி கோலினியரிட்டி செக் பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத வந்து பார்ப்போம். இது டைரெக்டாக நம்மளுக்கு அப்போ ஹெல்ப் பண்ணலை. அப்போ இன்டைரக்டாக வேற ஒரு பாத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுது. அது எப்படின்றத பார்ப்போம். அப்போது அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இன்கேஸ் நம்ம ஜி டெஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம அவுட்லயர்ஸ்லாம் செக் பண்ணிக்கிறோம். ஏன் அவுட்லயர்ஸ் மல்டி கோலினியரிட்டியில் நம்ம செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவுட்லயர்ஸ் மல்டி கோலினியரிட்டி அதிகமாக இருக்கிறத வச்சு நம்ம ஜி ஸ்கோரை நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்து தப்பாயிரும். அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ அப்போது டேட்டா வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, பெரிய அளவில் இது வந்து என்ன பண்ணுறது எக்ஸ்ட்ரீம் வேல்யூ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிம்பிளாக அசியூம் பண்ணிக்கலாம் ஜி டெஸ்ட் வந்து இந்த அவுட்லயர்ஸ் மல்டி கோஆர்டினேட் இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். அதாவது இது சீக்வன்சிங் ஆர்டரில் வராது, அது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு எடுத்துப்போம். ஃபைனல் ஒரு கிளாரிட்டிக்காக ஜி ஸ்கோருக்கும் என்னென்ன பர்பஸ் அதை வந்து தொடர்பு படுத்திக்கலாம். சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் சாம்பிள் வெர்சஸ் பாப்புலேஷன். அப்போ சாம்பிள் மீன் வந்து பாப்புலேஷன் மீனை விட டிஃபர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கிறாங்க. அப்போ எக்ஸ் பார் வந்து மியூ வேல்யூட கண்டிப்பாக டிஃபர் ஆகிருக்கணும், அந்த சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் வந்து இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ஜி ஸ்கோர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் வந்து 1.96 விட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நம்மளுக்கு பர்ஃபெக்ட்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து டிடெக்டிங் அவுட்லயர்ஸு. ஸோ ஜி ஸ்கோர் வேல்யூ கால்குலேட் இன் இண்டிவிஜுவல் டேட்டா பாயிண்ட். ஒவ்வொரு டேட்டாவுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜி ஸ்கோர் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ டிவைட் பை நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ இதில் டேட்டா பாயிண்ட் ஜி ஸ்கோர் வந்து கிரேட்டர் தென் இது வந்து எப்படி வருதுன்னா இந்த -3 + 3 கான்செப்ட்லாம் இதுதான். அதாவது நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அவ்வளோதான். இதில் வந்து நம்மளுக்கு எரர் லொக்கேட் பண்ணுறதுக்கான இது. ஸோ வேறு ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அப்போ பை டிஃபால்ட்டாகவே 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு மேலே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா போகாது. இதில் வந்து இது வந்து டெய்ல் அது அப்படியே போயிட்டே இருக்கும். அது வந்து ஒரு அதாவது இதுக்காக அன்ரியாலிஸ்டிக் டெய்ல்ன்றதுனால அது போயிட்டு இருக்கும். ஆனால் ரியலிஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா +or-3க்கு மேலே போகாது. அந்த ரூல் தான் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜி ஸ்கோர் வந்து 3 -3 + 3 அந்த ரேஞ்சை தாண்டி போயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போது டேட்டா பாயிண்ட் வித் ஜி ஸ்கோர் கிரேட்டர் தென் 3 ஆர் லெஸ் தென் 3 இஸ் டிபிக்லி கன்சிடர்ட் அஸ் அவுட்லயர்ஸ். இந்த அவுட்லயர்ஸ் எப்படி செக் பண்ண, அதாவது மேக்ஸிமம் ரேஞ்சு ப்ளஸ் அந்த 3 இதுதான். அதுக்கு மேலே போயிடுச்சுனாலே நம்மளோட டேட்டா வந்து அவுட்லயர்ஸ்னு இருக்கும். அவுட்லயர்ஸ் இருக்கக்கூடாது, ரிசல்ட் வந்து தப்பாக போயிடும். அப்போது இந்த ரேஞ்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவுட்லயர்ஸ் இருக்கிறதுன்னு அர்த்தம். இது வந்து ஆனால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு டேட்டாவுக்குமே வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 800 டேட்டா இருக்குன்னா டேட்டா கம்மியாக இருக்குன்னா எந்த டேட்டா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க -3 + 3 தாண்டி போகுதோ அப்போ எடுப்போம். இன்கேஸ் அது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸில் ரன் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக வந்து வந்துடும். அப்போ அதில் நம்ம ஒவ்வொரு டேட்டாவில் எந்த டேட்டா வந்து இந்த ரேஞ்சை தாண்டி போகுதோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கு அடுத்தது ஸோ மல்டி கோலினியாரிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி டெஸ்ட்டுக்கும் மல்டி கோலினியாரிட்டிக்கும் பெரிய அளவில் சம்மந்தம் கிடையாது. அப்போ இது வந்து டேரெக்டாக வந்து பெரிய அளவில் வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணுறதா இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. தட்ஸ் ஆல். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஜி டெஸ்ட் வந்து நம்ம ரன் பண்ணும்போது ஒன் சாம்பிள் ஜி டெஸ்ட் என்ன பர்பஸ்ன்னு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது அது வந்து நம்ம எப்படி வந்து அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ், அதுக்கு அடுத்தது ஜி கிரிட்டிக்கல் வேல்யூலேருந்து எப்படி அந்த டேபிள்லேருந்து எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்றத வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டோம். இதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து ஹவு டு டூ ஜி டெஸ்ட் இன் எஸ்பிஎஸ்எஸ் அப்படின்றத வந்து நம்ம அதை தனியாக வந்து ஒரு வீடியோவை பார்ப்போம். தட்ஸ் ஆல்.